முறை இருந்திருந்தா மன்னருக்கு பக்கத்துல மந்திரி எதுக்கு? புத்தி சொல்றதுக்கு, அறிவு சொல்றதுக்கு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படி மன்னர் என்ன பண்றாரு? மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு. இந்த மக்களுக்கு ஏதாவது சிறப்பா செய்யணுமே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது மன்னர் மந்திரிமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன செய்யணும்? ஐயா, இரவை பகலாக்குவோம், பகலை இரவாக்குவோம். நாங்க என்னடா உலகத்தில் இல்லாத அணியா, பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது. ஆமா, சட்டத்தை போடுங்க. வந்தாங்க அவங்க 2 பேர் மீனிக்கந்தாவில இருந்து வந்திருக்காங்க. ஒருத்தன் வந்து சிறுநீர் கழிக்க போனா பிடிச்சு கொண்டு அடைச்சு வச்சிருக்கா, நீங்க தண்டனை கொடுக்கணும். கூப்பிட்டாச்சு. 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 2 பேருக்கு தூக்கு தண்டனை போடுங்கடான்ட்டாங்க. தலையை வெட்டணும்ல, அதான உத்தரவு. தூக்கு தண்டனை போடணும்னு நம்ம ஆளு அறிவாளி இல்ல, அறிவான ஊர்ல இருந்து போன பிள்ளைய 2 பேரும் அறிவாளிய 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த மன்னனுக்கு ஒரு புத்தி கொடுத்தாங்க, நம்ம 2 முடிவு பண்ணுவோம்னு 2 பேரும் செய்கை காட்டிக்கிட்டு முதல்ல சொன்னாரு ஒருத்தர், ஐயா தூக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணியா, என்னைய போடுங்க தூக்குல முதல்லன்னாரு. படக்குன்னு பக்கத்துல இருந்தவர், ஐயா தூக்கு போடுறது முடிவு பண்ணி, அவனை போடாதீங்க, என்னைய தூக்குல போடுங்க முதல்லன்னாரு. சாக போறது பொரிய, இதுல என்ன நீ முதல்ல 2 பேரும் ஜாகத்தான பொரிய விடுங்கடா, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்லையா, முதல்ல தூக்குற போடுறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குமா, அதனால என்னைய தூக்குல போடுங்க, நான் இந்திர பதவிக்கு போயிடுறேன்னாரு. அடுத்தவன் சொன்னாரு, இல்ல இல்ல என்னைய தூக்குல போடுங்க, நான் தான் இந்திர பதவிக்கு போகணும்னாரு. இப்ப மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சாதாரண மானிட பிறவி, நீ அடுத்த ஊர்ல இங்க வந்து நான் தூக்குல போட்டு நீ உனக்கு இந்திர பதவி கிடைக்கணுமா? அதெல்லாம் கிடைக்க விட மாட்டேன். மந்திரி, முதல்ல என்னைய தூக்குல போடு, நான் இந்திரன் ஆகிடுறேன். 2வது நீ தூக்குல வந்து உன்னைய உதவியாளர் ஆக்கிறேன்னு நம்ம மீனிக்கந்தால இருந்து போன 2 அறிவாளிகள் 2 பேரையும் தூக்குல போட்டு நாட்டை கைப்பற்றியாச்சு. எப்ப நாடு நம்ம வசமோ நமக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த நாட்டு.